ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா MT5ல் மார்க்கெட் வாட்ச்னா என்ன, நேவிகேட்டர்னா என்ன, டெர்மினல்னா என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் கிளியராக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மார்க்கெட் வாட்ச்னா என்னன்னா, ஃபாரெக்ஸில் இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டுமே மார்க்கெட் வாட்சில் தான் டிஸ்பிளே ஆகும். ஸோ ஃபாரெக்ஸ் ப்ராடக்ட்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பாட் மெட்டல், ஸ்பாட் எனர்ஜிஸ், கிரிப்டோ, இண்டைசஸ், கரன்சி பேர்ஸ். கரன்சி பேரில் 4 டைப்ஸ் ஆஃப் கரன்சி பேர் தெரிஞ்சிருக்கும். மேஜர் பேர், மைனர் பேர், மேஜர் க்ராஸ், மைனர் க்ராஸ். இதெல்லாம் எங்கே இருக்குன்னா மார்க்கெட் வாட்சில் தான் இருக்கும். இங்கே தான் ஒரு ப்ராடக்ட் செலக்ட் பண்ணி ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். எப்படி செலக்ட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். எக்ஸாம்பிள், இப்போ GBP USDயில் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை ட்ராக் பண்ணி சார்ட் விண்டோவில் ப்ளேஸ் பண்ணிங்கனாலே மேலே உங்களுக்கு விசிபிள் ஆகும் GBP USDன்னு. ஸோ இதில் நீங்கள் பை ஆர்டரும் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம், செல் ஆர்டரும் எக்ஸிக்யூட் பண்ணிக்க முடியும். இன்கேஸ் உங்களுக்கு அது தெரியல அப்படின்னா உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் சார்ட் விண்டோன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ சார்ட் விண்டோவில் உங்கள் ப்ராடக்ட் ஓப்பன் ஆகும். அதே மாதிரி இப்போ உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட் மட்டும் இருந்தால் போதும் இந்த மார்க்கெட் வாட்சில் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரைட் கிளிக் பண்ணி ஹைட் ஆல் கொடுத்தீங்கன்னா எல்லாம் ஹைட் ஆகிடும். ஷோ ஆல் கொடுத்தீங்கன்னா ஷோ ஆகும். ஸோ சிங்கிள் ப்ராடக்ட்டை கூட நீங்கள் வச்சுக்கலாம். அடுத்ததான் நேவிகேட்டர். நேவிகேட்டர்ன்றது நீங்கள் எந்த அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ண போகிறீங்க. ஸோ நேவிகேட்டர் பொறுத்த வரைக்கும் மெனி நம்பர் ஆஃப் அக்கௌண்ட் வேணுனாலும் வச்சுக்கலாம். ஸோ இங்கே தான் உங்களோட அக்கௌண்ட் ஸ்விட்சிங் ப்ராசஸ் நடக்கும். ஸோ இந்த அக்கௌண்ட்டை டபுள் கிளிக் பண்ணி ஓகே கொடுத்தா போதும். ஸோ எந்த அக்கௌண்ட் ட்ரேட் பண்ணணுமோ அது ஆக்டிவேட் ஆகிடும். தென் டெர்மினல்ன்றது நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்க ட்ரேடையும் ஆல்ரெடி எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்ச ட்ரேடையும் உங்கள் டெர்மினலில் செக் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க, அது உங்களோட ட்ரேடில் எக்ஸிக்யூட் ஆகி ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த ஆர்டரை எப்போ நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களோட ஹிஸ்ட்ரியில் இது ரிஃப்ளெக்ட் ஆகும். மோஸ்ட் ஆஃப் டெர்மினலில் என்னென்னலாம் பார்ப்போம் அப்படின்னா ட்ரேடையும் ஹிஸ்ட்ரியும் தான் நம்ம பார்ப்போம். ஸோ இதுதான் டெர்மினல். ஸோ இந்த வீடியோட கான்செப்ட் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.